தமிழகத்தில் மாநகராட்சி மேயர், நகர்மன்ற தலைவர் பதவிகள் உட்பட உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ள அஇஅதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். உள்ளாட்சி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வரும் 12, 14, 15 தேதிகளில் தூத்துக்குடி, நெல்லை, கோவை ஆகிய மாநகராட்சிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கழக நிர்வாகிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் இடைத்தேர்தலுக்கான கழக தலைமை தேர்தல் பணிக்குழு அலுவலகத்தை அமைச்சர் திரு நத்தம் ஆர். விஸ்வநாதன் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு செல்லூர் கே. ராஜு, திரு அக்ரி எஸ். கிருஷ்ணமூர்த்தி, திரு SP சண்முகநாதன், நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேயர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர் திருமதி அந்தோணி கிரேசியை ஆதரித்து கழக மாநில மகளிர் அணி செயலாளர் திருமதி சசிகலா புஷ்பா MP மற்றும் கழகத்தினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சி மேயர் தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு கணபதி ப. ராஜ்குமாருக்கு ஆதரவாக அமைச்சர்கள் திரு முக்கூர் N. சுப்பிரமணியன், திரு காமராஜ், துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி வ. ஜெயராமன், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் வாக்கு சேகரித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி மனோமணியை ஆதரித்து அமைச்சர் திரு ப. மோகன், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் காரப்பட்டு, சேமங்கலம், பொய்கை அரசூர், மேல்தணியாலம்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர் திருமதி S. சந்தானலட்சுமிக்கு ஆதரவாக அமைச்சர் திரு சுந்தர்ராஜ் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு சரவணகுமாரை ஆதரித்து தாட்கோ தலைவர், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் குன்னூர், மவுண்ட் பிளசன்ட், பாலகோலா உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தனர். திருப்பூர் மாநகராட்சி 45வது வார்டு கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு M. கண்ணப்பனுக்கு ஆதரவாக ஜம்மனை வீதி, புது மார்க்கெட் வீதி, காமாட்சியம்மன் கோயில் வீதி ஆகிய பகுதிகளில் திருப்பூர் மேயர் தலைமையில் கழகத்தினர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு P. அருள் அழகனுக்கு ஆதரவாக சித்தலூர், காந்தி நகர் ஆகிய இடங்களில் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சி நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு M. ஸ்ரீதர் கழக நிர்வாகிகளுடன் சுற்றுலா தலங்களான பசுமை பள்ளத்தாக்கு, பைன் ஃபாரஸ்ட், பில்லர் ராக் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து வாக்கு சேகரித்தனர். இதேபோல் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் இடங்களில் கழக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.